ஆமி அனியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து கலர் ஆஃப் த ஹார்ட் ஹாப்பியாக அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்றைக்குள்ளே இல்லை நாளைக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? சரி வாங்கடா ஷேட்டாக விட கொடுப்பலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் எனக்கு இப்போ நிற்கலாம், எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கு தயம் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட ஏரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நின்றுருக்கான். ஐயோ செம்மையாக நினச்சிட்டேன் போல. இவன் என்ன இப்படி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. என்ன மாமா ட்ரிப்புக்கு தானே போனார், என்னாச்சு? ஒரு கேன்சலாக இருக்குமோ? இருக்க கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவளே கீழே குனிஞ்சிட்டு ட்ரிப் தானே போகிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? கேன்சல் ஆகிடுச்சா? ஆமாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு தயம் இப்போ வாயினை உரைச்சிட்டு போகிற மாதிரியே வரான். ஏன் நீங்கள் இவர் மட்டும் உரைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கா. அப்படியே கிட்ட உரைச்சிற மாதிரி வந்து 1 இன்ச்சில் உரைசாமல் போகிறான். என்னாச்சு இவருக்கு? வேண்டாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஐயோ டவல் டவல். ஸோ தயம் அந்த டவல் வச்சுட்டு அவன் வேறு அப்படியே தொடச்சிட்டே வாயினை பார்த்துட்ருக்கான். கிச்சன் போகிறாளா? ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? மாமாவும் அக்காவும் வீட்டில் இல்லை. அம்மா அவங்களும் வெளியே போயிருக்காங்க, அத்தையும் மாமாவும். ஓ வீட்டில் உண்மையாக யாரும் இல்லையா? என்னவா 1 வேர்டில் ஆன்சர் பண்ணுறோவோ? இது சாப்பிட்டியாடி? என்ன இருக்குது புதுசாக எம்எல் ஆக்குற? எப்பயுமே சாப்பிட்டியாலாம் கேட்க மாட்டாரே, அதான் ஒரு மிளகா பொடி போட்டு தந்து சாப்பிட்டுன்னு உயிர் எடுத்துகிட்ருப்பாரே. இப்போ என்ன புதுசாக சாப்பிட்டியா அது இதுன்னு? ஏய் உன்னதான் சாப்பிட்டியாடி? இல்லை உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சாப்பாடு என்ன சாப்பிடுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது. போதும் நான் போய் சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அவள் தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ தயாங் இப்போ டைனிங் டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ தயாங்க்கு ஒயின் பேக் சைடு மட்டும் தான் தெரியுது. ஒயின் பேக் சைடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வச்சுக்கன்னு எடுக்கவே இல்லை. ஒயின் இன்றைக்கி வேறு சாரியில் வேறு ஃப்ரீயாக விடாமல் பின்னி முன்னாடி போட்டிருப்பா ஹேரை. ஸோ இப்படி வேற காட்டிகிட்டு இருக்கா. எல்லாமே வேறு நல்லா இருக்குது. எதுக்கு சாரி கட்டுறா? மைக்ரா என்னை மைக்கை தான் கட்டுறா. ஆமாம் இன்றைக்கி ஃபுல்லாக என்னை சுற்றி சுற்றி வரவ, இன்னைக்குன்னு இல்லை எப்பவுமே சுற்றி சுற்றி வரவ, இன்னும் என்ன ஓவராக பண்ணுறா? நான் பார்க்குறேன் திமிரு வந்துச்சா? அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாதே. என்ன இருக்குமா? இந்த சைனீஸ் நாய் இதை கால் பண்ணுது. டே மச்சா என்ன நாயே, என்னடா அப்படியே வீசிங்கு மூச்சு முட்டுது குஞ்சு. சரிடா அடைக்குதுன்னுலாம் சொன்னியேடா, என்ன வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியா? போயிட்டேன் வை. மச்சான் என்னடா வாய்ஸே கேட்க மாட்டேங்குது, சிங்கம் மாதிரி பேசுவியடா. டே மயிறு வை, வீட்டுக்கு வந்துட்டேன் சேஃபாக வச்சு தொலை. நாங்கள் ட்ரிப்பு ஜாலியாக இருக்கோண்டா. சரிடா சனியனே வை. வை. ஷோ இவனுங்க வேறு, இவ இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காளா? சாப்பிட்டோம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வச்சுக்கன்னு எடுக்காமல். ஐயோ என்ன எழுந்து வரா, சாப்பிட்டா போலையே போகிறாளே. ஐயோ இன்னும் கொஞ்சம் வேறு பிளேட்டில் இருக்குது, பசிக்குது வேறு, போதும் வாயில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க இருக்கிறத கொஞ்சம் எடுத்து வாயில் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே டக்குன்னு வந்திருப்பான் பின்னாடியே. ஸோ வாயின் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்பா அப்படியே தயும் வாயின் அப்படியே பேக்லேருந்து அப்படியே சேர்த்து ஹேண்ட் வாஷ் பண்ணால் அப்படியே கிட்டே வருவான். ஸோ வாயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்து டக்குன்னு இப்படி பின்னாடி திரும்பியிருப்பா. என்ன அப்படி சொல்லிட்டு முன்னாடி திரும்பும் போது கரெக்டாக தேங்கோட செஸ்ட்லேயே என்ன என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்கண்டி. என்ன ஷூ பின்னாடி கூட போக முடியல, சிங்க்கு வேறு இருக்குது. இவர் வேற என்ன எப்படி பண்ணிகிட்ருக்காரு? முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சுதா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கெல்லாம் ஹேண்ட் வாஷ் இவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண வராது, நான்லாம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். சாப்பிட்றது இவ்வளோ ஸ்லோவாக தான். இவர் என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு? எப்பயுமே இப்படிலாம் பேச மாட்டார்ல. ஷோ எவ்வளோ நேரம் இப்படியே லாக்கில் போட்டு வச்சுருப்பாரு என்ன? ஐயோ இவ்வளோ நேரம் நானும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. ஆண்டி என் கடவுள் இவ்வளோண்டு ஊற்றுருக்காரு, நல்லா இவ்வளோ பெருசாக குத்துருக்கலாம்ல.
ஒன்று ஒன்றா கழுவுறதுக்கு. இது மேலே இருந்தால் ரொம்ப பச்சையாக தெரியும், அதனால் கை எடுத்தது நல்லது தான் அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே கையை எடுத்திருப்பான். ஸோ வயனோட இப்பில் அப்படியே அவன் கையை வச்சு உரசிருப்பான். வயனோட லைட்டாக சரி பண்ணிவிட்டு தாங்க ஒரு முறைப்பா. என்ன முறைகிறா, புதுசாக அதெல்லாம் பண்ணுறா, என்ன ஹேண்ட் வாஷ் கூட பண்ணக்கூடாது அந்த வீட்டில், முறைகிற. நான் போகணும் அப்படி சொல்லிட்டு வயன் அவரோட ஃபிங்கர் எடுத்து தேங்கோட செஸ்ட்டில் வச்சுட்டு லைட்டாக அப்படி தள்ளுறா. அப்படியே தயம் ஏதோ பிடிச்சி அப்படி தள்ளின மாதிரி அப்படியே தள்ளி போகிறான். ஐயோ, ஒரு ஃபிங்கர் வச்சு தள்ளி தள்ளுற, அதுக்கே நான் 10 அடி தூரமாக போகிறேன் நீடி. ஆமாம், நான் எதுக்கு இங்கே வரணும்? ஜாலியாக ட்ரிப்பில் வந்துடலாம். என்னடா பண்ணுற தயம், என்னடா பண்ணுறா இவ்வளோக்காக இவ்வளோ தூரம் வந்து. ஆனால் லைட்டாக இடுப்பு தொட்டதுக்கு அப்படியே சொருக்கிக்கிறா புடவை எடுத்து. அப்படியே இது வரையும் ஆமாம் தொட்டுருக்கூடாது, தொட்டலாம் பொண்டாட்டி. ஐயோ, என்னடா ஃபீலிங் இது. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது எங்கே போகிறா, பின்னாடி தான் போகணுமா மறுபடியும்? ஸோ இப்போ வயன் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காண்ட்ருக்கா. டிவி தயம் பின்னாடி போய் உட்காருவல, கால் நடக்குது. உட்கார் அப்படி சொல்லிட்டு தயங்கும் அப்படியே பக்கத்துலேயே உட்காடுறான். ஸோ வயன் டிவி பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்ருக்கா. இப்போ தான் தயம் அப்படியே வயனை பார்த்துட்டே இருக்கான் வச்சுக்கன்னு எடுக்காமல். ஸோ அவள் டிவி பார்க்குற லைட் அவள் கண்ணை அப்படியே பார்க்குறான். ரொம்ப அழகாக ஷைனிங்காக அப்படி ஜொலிக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஐயோ, என்னடி கண்ணு இது. ஐயோ, அந்த லிப்ஸெல்லாம் ஏன்டா பார்க்குற தயம், வெயிட் பண்ண வைக்குதேடா. ஓகே, நல்லா இருக்குல்ல இலைக்கு ஜிமிக்கி. சிரிக்கும் போது லைட்டாக வர ஆடுது நெக்கு. சரி, சாரின்னா மறைச்சிருவா. இப்படி ஆனால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கா. புருஷன் தானே இருக்கேன், இப்படி லைட்டாக இறக்கலாம்ல, இறக்க மாட்டா. இப்போ தெரியுதுடா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஒன்று. ஸோ இப்போ வயனுக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன நான் பார்த்துன்னு திரும்பிக்கிறாரு, என்னாச்சு இருக்குது, இன்றைக்கி ரொம்ப வியாடாக பண்ணிகிட்ருக்காரு. என்னாச்சுன்னு கேட்போமா? ஆமாம், கேட்கலன்னா அப்புறம் அதுக்கு வேறு திட்டு வாங்கணும். கேட்டுறது நல்லது தான். என்னாச்சு? ட்ரிப் போனீங்களே கேன்சல், அது என்ன? அது அது பஞ்சர், பஸ்ஸு பஞ்சர் ஆகிடுச்சு. ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு ஜாரா கூடலாம். இப்போது ஃபீல் பண்ணுறீங்களா? எது என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனா? அதெல்லாம் இல்லையே. நீ என்ன மைண்டில் என்ன யோசிக்கணும்னு கூட நீ தான் அதெல்லாம் டிசைட் பண்ணுவியா என்ன? அப்போல்லாம் இல்லை, நான் ஜாரா கூடலாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். போதுமா? என்ன? சரி, எதுக்கு நமக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? இப்படிலாம் பேச மாட்டாரே, சாரா தானே சொல்லுவார். இப்போ என்ன புதுசா? ஐயோ, இந்த தையம் போய் கூட ஒழுங்காக சொல்ல தெரியலையாடா. தலையை மண்டையான்னு சொரிஞ்சிக்கிட்டு அசிங்கமாக. நான் என்ன பார்க்குறேன், மூஞ்சில் ஏதாவது இருக்கா? இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட தான், அதுதான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு? ஜாரான்னு தானே எப்பவுமே மென்ஷன் பண்ணுவார். ஸோ வயன் அகைன் டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இவர் இதையும் என்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு? ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கனால கிச்சனில் வந்து செம்ம சவுண்ட் கேட்குது. என்ன நானாச்சு போய் பார்க்கட்டா? இல்லை, நானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படி போயிருப்பா. பின்னாடி தேங்கும் வந்திருப்பான். பார்த்தா விண்டோ நிறைய காற்றுல போட்டு பட்டுன்னு அடிச்சுட்டே இருக்கும். இது வேறு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படி கிட்ட போகும்போதோ தேங்கோட பேக்கப் பண்ண மாதிரியே அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து அப்படியே நெருங்கியிருப்பான். என்ன பண்ணுறாரு இவர்? இன்றைக்கி வந்ததுலேருந்து இவர் சரியில்லை, ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படி நின்றுட்டுருப்பா. இப்போ பின்னாடி இப்படி திரும்பியிருப்பா. தேங்கோட செஸ்ட்டில் தான் அவள் ஃபேஸ் இருக்குது. என்ன ரெடி விண்டோ தானே மூடிட்டுருக்கேன், என்ன எட்டுமா உனக்கு ஃபஸ்ட் ஆகிட்டு எல்லாம் தெரிய பிடிங்கி மாதிரி வர, எல்லாம் கெட்டாலும் வேணான்ற.
ம்ஹும். ம்ஹும். இதான் ஒன்று சொல்ல கற்றுக்கோ. ம் தள்ளு. இப்படியே இரு தள்ளுண்ணா. நான் எங்கே ஓடி தையம் ஒழுங்கா விண்டோ. அப்படி சொல்லிட்டு அவனும் விண்டோ க்ளோஸ் பண்ணுறான். இப்போ லைட்டாக வாயினோட ஃபேஸ் பார்க்குறான். இந்த சாரெல்லாம் பட்டு குட்டி குட்டி டாட்ஸ்லாம் அவளோட கணத்தில் இருக்கும். ஐயோ ஓகே ஓகே. ரொம்ப பண்ணுறா ரொம்ப. அப்படியே அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படி கிட்ட வந்து அவள் நெக்கில் கை கீழே கணத்தில் இருக்க அப்படியே அந்த தண்ணியெலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன தண்ணியெலாம் இருக்குது. அது கை விண்டோவில் பட்டனால அழுக்காயிடுச்சு. அதான் என் ஃபேஸில் வந்து எப்படி தடவை எடுத்துடுறேன் வேறு. அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக தடவுற மாதிரி ஐயோ என்னமோ பண்ணுறாளே. பட் டக்குன்னு கரண்ட் போயிருக்கோம். கரண்ட் போனோன்னே ஒயன் கரண்ட் இருடி ஏன் அப்படி கத்துற? கரண்ட்டு போயிடுச்சு. சரி கரண்ட்டு தானே போச்சு. இரு கரண்ட்டு இருடி ஏன்டி இப்படி கத்திகிட்டே இருக்க? கரண்ட்டு தானே போச்சு. இல்லை கரண்ட்டு போனேன் எனக்கு கொஞ்சம் பயம். அதனால தான் மாமா போகணும் மாமா. சரி என் கை பொடிவா போகலாம். கரண்ட்டு தானே போச்சு. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா இவ? இல்லை எப்பவுமே கரண்ட்டு போகணுன்னு நம்ம வீட்டில் டக்குன்னு லைட் எரியும்ல. இன்வெர்ட்டர் அது அது என்னன்னு தெரியல. ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கும். மேபி அது எரியாமல் வந்துருக்கலாம். வா அதான் நான் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன்றலாம். என் கை புடுறி. அதான் எப்பயுமே இல்லை. ஐயோ படுத்தாதடி கையை புடுறி. மாமா சரிம்மா வா. அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பான். மாமா கண்ணு தெரியுதா உங்களுக்கு? மாமா உங்களுக்கு முன்னாடி என்னன்னு தெரியுதா? தெரியுதுடி எனக்கு. உங்களுக்கு நைட்டில் தான் கண்ணு தெரியுது வா. அப்படி சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ தான் கேண்டல்லாம் ஏற்றிட்டு இப்போ ஓகேவா? ஓகே. ஆனால் கரண்ட்டு போனால் நம்ம சரி இந்த டைம் வரல, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். நான் அது என்னென்னு சர்வீஸ் கால் பண்ணுறேன். சரியா? எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்க? இப்போ என்ன ஆச்சு? அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே பார்க்குறான். அந்த கேண்டில் லைட்டில் அவ்வளோ அழகாக இருக்கா. ஓ என்ன செதுக்கி வச்ச பொம்மை மாதிரி இருக்கா. அவ்வளோ அழகாவா? உன்னையாடி நான் அப்படியே இந்த லைட்டுக்கு டெம்ப்டேத்துற சாக்லேட் மாதிரி இருக்காடி. ரொம்ப அழகா. சாக்லேட். ஐயோ படுத்துறாளே. மாமா எப்பயுமே இது மாதிரி ஆகாதுல்ல. இப்படி ஆகுதுன்னா ஏதாவது திருடங்க ஏதாவது வரப்போகிறாங்களா மாமா? அவங்க தான் ஏதாவது ஆஃபர். படுத்தாதடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு தொணான்ருக்க? கொஞ்ச நேரம் வாய மூட. சரிங்க மாமா. சாரி மாமா. இல்லை இது மாதிரிலாம் நம்ம வீட்டில் நடந்ததில்லைல்ல. இதான் முதல் முறை நடக்குதா? இல்லை மாமா. இல்லை ஆமாவா மாமா? மாமா ஓ இல்லடி இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. எனக்குமே தான் ஃபஸ்ட் டைம் டி இப்படின்னா நடக்குது. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் டி இப்படிலாம் நடக்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைமா? ஐயோ மாமா ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுது. நம்ம ஏதாவது எமர்ஜென்சி கால். எதுக்கு எமர்ஜென்சி கால்லாம்? அதுவும் இல்லை விடு. இல்லை அத்தை காலையிலே நிறைய ஒர்க்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே கரண்ட் இப்படி கட் ஆகிடுச்சு மாமா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயமாக இருக்குது. அத்தை கண்டிப்பாக திட்டுவாங்க, ரொம்ப திட்டு வாங்குவேன். அப்புறமா மார்னிங் எழுந்து தான் எல்லா வேலையும் பார்த்தேன். கொஞ்ச நேரம் நீங்களும் இல்லையா, அதனால மூவி பார்க்கலான்னு பார்த்தேன்னா அப்புறம் நீ பேசுடி. நீ பேசுனா இவ்வளோ அழகாக இருப்பேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. மாமா அப்போது கரண்ட்டு வந்துடும்ல, நம்ம ஏதாவது கால் வந்துடும் டி. வந்துடும். வந்துடும். எனக்கு லைட்டாக பயமாக இருந்துச்சு மாமா, அதனால தான். வந்துடும் கண்டிப்பாக கரண்ட் வந்துடும். அப்படி சொல்லிட்டு டேங் அப்படி கிட்ட வந்து வயனை உரசுற மாதிரி உட்காந்துருக்கான். என்னாச்சு?
நீ தானே சொல்கிற பயமாக இருக்குன்னு, அதனால தான். இப்போ ஓகேவா நீ? ஓகேவாடி அப்படி சொல்லிட்டு வாய் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஓகே ஓகே தான் மாமா. மாமா இந்த சோஃபா மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ண சொன்னாங்க, அது மட்டும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த வெளிச்சம் எனக்கு ஓகே. ஓ இருடி, கரண்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் மெய்ட் சொல்லுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு விடு. இல்லையே அத்தை சொன்னாங்க, பண்ணலன்னா நீங்களும் திட்டுவீங்களே மாமா. இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, திட்ட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். லைட்டாக அவன் கையெடுத்து போய் அவள் இடுப்பில் வைக்கிறான். மாமா பயமாக இருக்குனால மட்டும் இல்லாமல் ஏதோ பேசிட்டே இருக்க, அதெல்லாம் வேறு நான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, அதனால தான் எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி வலிச்சது. அப்படி சும்மா இப்படி கையை போட்டுக்கலாம் அப்படி போட்டேன். ஏன் கை போட்டு அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்ன? இல்லை ப்ராப்ளம்லாம் இல்லை இல்லை மாமா. ஐயோ இப்போ என்னடி பண்ணேன், இடுப்பில் தானடி கை வச்சேன், அது ஏன்டி இப்படி ஒரு சவுண்டு மாமான்னு? ஒன்றும் இல்லை. ஏன் மாமா அதை நான் சொன்னேனே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிட்டேன். ஐயோ அது இல்லடி, அது இல்லை எப்பவுமே இப்படி தான் ஏதாச்சும் பேசிட்டே இருப்பியா, தானே வாயை மூட மாட்டியா? இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று இப்படி பார்க்குறேன்னான்னு எனக்கு தெரில. இல்லை இதுதான் நீ இப்படி தானா? ஒரு வேளை நான் தான் ஒன்று அவ்வளோக்கா பேச விட மாட்டேன்னா? இல்லை மாமா, நான் நிறையெல்லாம் பேச மாட்டேன், ரொம்ப அமைதியான பொண்ணு தான். ஐயோ எவ்வளோ அமைதியான பொண்ணு பார்த்து நீ. நீங்கள் கூட இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருந்தீங்க மாமா. இல்லை வித்தியாசமாலாம் இல்லை. ஐயோ என்னடி சொல்லி வச்சுருக்க, சும்மாவே முறைக்கிறாரா அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. தேங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லைட்டாக வித்தியாசமாயிட்டால, சரி இருக்கட்டும் விடு, வித்தியாசமாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே தேங்கி பார்த்துட்ருக்கா. ஸோ தேங்கும் லைட்டாக அவன் கையை லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கான் இடுப்பில் இருந்து. ஆமாம் ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படிடா இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன், அவ்வளோ அழகாக இருக்கேடா, சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் இதெல்லாம் நீ மிஸ் பண்ணலாமாடா தயங்கா அப்படி சொல்லிட்டு இன்னும் அப்படி லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே தடவிட்டு இருக்கான். ஸோ இங்கே வாயனை பார்த்தா நல்லா தூங்கி வலிஞ்சு விழுந்துட்டுருக்கா தேங் மேலேயே. என்ன பண்ணுறாவ, தூங்குறாளா? ஐயோ இவ்வளோ அழகாக தூங்குவாங்களா? யாரடி நீ, இவ்வளோ அழகாக இருக்க, எப்பவும் சொல்கிறேன். இந்த லைட்டில் அப்படியே மெல்ட்டிங் டார்க் சாக்லேட் மாதிரி இருக்கடி, அவனை அப்படியே லிக் பண்ணி அப்படியே சாப்பிட்றணும் லைட்டாக. ஆனால் என்ன தெரில, எப்போன்னு ரொம்ப இருக்கடி. ஐயோ இப்படி தூங்கி விடாதே அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான் ப்ரைடல் ஸ்டைலில் ரூமுக்கு தான். இப்போ ரூமில் அப்படியே எழுந்துடக்கூடாதுன்னு பொறுமையாக கலத்துறான். அப்படியே குழந்தை கலத்துற மாதிரி லைட்டாக பில்லோ வச்சுட்டு அப்படியும் பக்கத்துலேயே படுத்துட்டு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இன்னைக்கு நீ கையை பசஞ்சு ஒரு மாதிரி லைட்டாக பயந்தாலடி, எதோ பேசுகிற, எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் அப்போ என் கண்ணை பார்த்து பயப்படுற, ஏன்? நான் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. தயவுங்க நீயாடா? நீயா? இவ்வளோ பார்த்தா ஏதோ வேறு மாதிரி ஆயிடுறடா நீ. மெயினாக வெடுப்பு. ஐயோ அப்படியே சாக்லேட் மாதிரியே தூங்குறாடா, தெரியாது. லைட்டாக லிப்பை வச்சு ஆனால் லைட்டாக இப்படி லிக் பண்ணி பார்க்குறியா? ஆமாம் சாக்லேட்னா இனிப்பாக தானே இருக்கும், இன்னைக்கு பார்க்குறியாடா? பார்த்தலாம் அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படி குனிறான். ஐயோ ஏரியாவே நல்லா இருக்கே, கிளிப்பா. ஓகே 1 2 தயாங் நீ அது. ஓகே நான் தான். ஓகே 1 2 3 அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படி கிட்ட போகிறான். பட் போவீங்களா, லைட்டாக தானே நக்க போனேன். அதுக்குள்ளே என்னடா, நான் அந்த சாக்லேட் டேஸ்ட் கூட பண்ணலையேடா,
எதுக்கு தான் எனக்கு கால் பண்ணி உசுரை எடுக்கிறானுங்களோ அப்படி சொல்லிட்டு தேங்க உன் ஃபோனை செக் பண்ணுறான். என் ஃபோன் இல்லையா? அவளுக்கு இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறா? ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்ருக்கான். கரண்ட் இல்லாதனால ஃபோன் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சவுண்ட் மட்டும் நல்லா ஹெவியாக கேட்குது. சரி இப்போ வைனோட ஃபோனில் தான் ஜிம் வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்கான்.